மக்கள் 360 நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். இந்த ஜிஎஸ்டி பற்றி அரசு எப்போ எது சொன்னாலும் மக்கள் ஒரு பதட்டத்திலே இருப்பாங்க. மக்களாக இருக்கட்டும், ஒரு தொழிலதிபர்களாக இருக்கட்டும், அந்த மாதிரி ஐயோ ஜிஎஸ்டி இப்போ என்ன மாறி இருக்கோ அப்படின்ற ஒரு பதட்டம் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். அதேபோல் தற்போது ஜிஎஸ்டியை பற்றிய ஒரு முக்கிய அறிவிப்புகளை மத்திய அரசு வெளியிட்டிருக்காங்க. அது என்னன்றதை அந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஜிஎஸ்டி ஆனது 5%, 18% ஆகிய வடிவுகளில் மட்டும்தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சொகுசு பொருட்களுக்கு மட்டும் 40% ஜிஎஸ்டி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே இருந்த ஜிஎஸ்டி என்ன, அதில் என்ன திருத்தப்பட்ட ஜிஎஸ்டிகள் இப்போது என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம்னா, ஏற்கனவே எதுக்கெல்லாம் ஜிஎஸ்டி இல்லை, இப்போ எதுக்கெல்லாம் ஜிஎஸ்டி இருக்குது அப்படின்றத இப்போ பேச போகிறோம். முதல்ல நம்ம ஏற்கனவே எதுக்கெல்லாம் ஜிஎஸ்டி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பென்சில், இரேசர், சார்ட்டு, மேப், கிரையான்ஸ் போன்ற பொருட்களுக்கு ஜிஎஸ்டி கிடையாது. தனிநபர்கள், குடும்பங்களின் மருத்துவ காப்பீட்டுக்கு ஜிஎஸ்டி கிடையாது. உயிர்காக்கும் மருந்துகள் மீது ஜிஎஸ்டி கிடையாது. இப்போ திருத்தப்பட்ட ஜிஎஸ்டி, அதாவது இப்போ அறிவிப்புகளா வந்திருக்கிற அந்த திருத்தப்பட்ட ஜிஎஸ்டிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பான் மசாலா, சிகரெட், குட்கா, ஜர்தா, குளிர்பானங்கள், சோடா இந்த மாதிரியான பொருட்களுக்கு 40% ஜிஎஸ்டி வரி விதிச்சிருக்காங்க. ஏசி, டிவி, சிமெண்ட், அனைத்து வகையான மோட்டார் வாகனங்கள், ப்ரொஜெக்டர் இந்த மாதிரியான பொருட்களுக்கு 18% ஜிஎஸ்டி வரி விதிச்சிருக்காங்க. வெண்ணெய், பால் பொருட்கள், குழந்தைகள் நாப்கின், தையல் பொருட்கள் இந்த மாதிரியான பொருட்களுக்கு 5% ஜிஎஸ்டி விதிச்சிருக்காங்க. டிராக்டர், விவசாய உபகரணங்கள், பேண்டேஜ் போன்ற மருத்துவ பொருட்கள், சோப்பு, ஷாம்பு, மூக்கு கண்ணாடி போன்ற பொருட்களுக்கு 5% ஜிஎஸ்டி வரி விதிச்சிருக்காங்க. 350 சிசி கொண்ட இருசக்கர வாகனங்கள், சொகுசு கார்கள் மற்றும் தனியார்கள் பயன்படுத்தும் விமானங்கள் இது மாதிரியான பொருட்களுக்கு 40% வரி விதிச்சிருக்காங்க. உரங்களுக்கான மூலப்பொருட்களுக்கு இனி 5% மட்டும்தான் ஜிஎஸ்டின்னு சொல்லியிருக்காங்க. புகையிலை தவிர பிற பொருட்களுக்கான புதிய வரிகள் வருகிற செப்டம்பர் 22, அதாவது நவராத்திரியிலிருந்து அமலுக்கு வருதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் ஜிஎஸ்டி பற்றிய இப்போது வந்திருக்கிற ஒரு முக்கிய அறிவிப்புகள்னு சொல்லலாம். இதை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிடுங்க. நன்றி. உங்கள் விக்னேஷ்.